அங்காளம்மன் கோவிலில் குறி சொல்லும் குமாரசாமி. சின்ன பிரச்சனையாக இருந்ததுன்னா எலுமிச்சம்பழம், தேங்காய், பூசணிக்காய் ஒரு கோழியில் சரியாக்கிடுவார். இல்லை உங்கள் வீட்டில் ஏவல் இருக்குது, உங்கள் வீட்டில் தகுடு எதனா பொச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா 4 திசைக்கும் தகுடு வைப்பார். வாசக்காலுக்கு தகுடு வைப்பார். ஆன்மீகத்தின் பின்னணியில் ஆச்சரியப்படுத்தும் மனிதர். மர்மம். சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள இளைய முதலியார் தெருவில் அமைந்திருக்கிறது அங்காள பரமேஸ்வரி ஆலயம். இந்த ஆலயத்தில் குமாரசாமி என்பவர் அருள்வாக்கு சொல்லி வருவதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து அந்த பகுதிக்கு சென்றோம். குமாரசாமியை பார்த்து குறி கேட்பதற்காக ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். இங்கு வந்து சென்ற பிறகு பல பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதாக பலர் நம்மிடம் கூறினார்கள். பசங்களாம் என்னை விட்டு பிரிஞ்சு இருந்தாங்க. ரொம்ப அழுது அம்மா கிட்ட வந்து மடிப்பிச்சை கேட்டேன். கேட்ட உடனே நம்ம அழுதுட்டு போனேன். அந்த மறுவாரமே வந்தேன். என் பசங்க வந்து சேர்ந்தது எனக்கே அதிசயமாக இருந்தது. வீட்டில் ரொம்ப கஷ்டம், நம்மளுக்கு இன்னைக்கு சாப்பாடு காசு இல்லை, எப்படி பண்ணுறது, நம்ம வீட்டில் ரொம்ப முடியாதவனா கூட ஆத்தா கிட்ட வந்தால் நல்லபடியாக ஆகிடுது. அவர் கையால் ஒரு திருநூறு கொடுத்தா கூட நம்ம எடுத்துன்னு போனால் கூட அதை நம்ம நெத்தில் வச்சுனா அன்றைக்கே 2 நாளுக்குள்ளே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மார்ப்பு தெரிஞ்சிடும். பல ஆண்டுகளாக இந்த ஆலயத்தை வழிபட்டு வரும் பக்தர்கள் அம்மனின் சக்தி குமாரசாமியிடம் இருப்பதாக நம்புகிறார்கள். தன்னை நாடி வருபவர்களுக்கு குமாரசாமி 3 எலுமிச்சம்பழங்களை கொடுப்பார் என்று சொல்கிறார்கள். அவற்றில் ஒரு எலுமிச்சம்பழத்தை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், மற்றொன்றை பிழிந்து சாற்றை குடித்துவிட வேண்டும் என்றும், இன்னொரு பழத்தை வீட்டில் கட்ட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. இதோ இந்த நபர் எலுமிச்சம்பழம் காய்ந்து போனது என்பதற்காக தன்னோடு எடுத்து செல்லாததால் விபத்து ஏற்பட்டதாக கூறுகிறார். அந்த விபத்து பற்றி குமாரசாமி சரியாக கணித்து சொல்லிவிட்டார் என்றும் ஆச்சரியப்படுத்துகிறார். என்னோட லைஃபே முடிஞ்சுன்னு நினைச்சேன். ஆனால் அம்பாள் என்னை காப்பாற்றி இன்றைக்கி அவர் அதை என்னென்ன நடந்து என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, என் காலில் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் செவ்வாய்க்கிழமை, இதே செவ்வாய்க்கிழமை அவர் இதை இப்போ சொல்கிறாரு. இது போன வாரம் செவ்வாய்க்கிழமை நடந்த கதை. அது போன வாரம் செவ்வாய்க்கிழமை சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு 9:30 மணி இருக்கும். ஆனால் அதை வந்து இப்போ ஒரு கரெக்டாக சொல்கிறாருன்னா அது கேட்கவே எப்படி எனக்கு பேசுறது முடியல. ஏன்னா அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. பாதுகாப்புக்கு இந்தமாதிரி ஒரு பழம் கொடுப்பாரு எப்போவுமே. இதை வந்து நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம பாக்கெட்டில் வச்சு, நான் போன வாரம் வந்தேன். போன வாரம் அந்த பழத்தை இதை பாருங்கள் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பழத்தை பார்த்திங்கன்னா என்ன பாதுகாப்புக்கே சொல்லிக்கிறாரு. இப்போ நான் இதை தூக்கி போட்டுருவேன் மேடம். இப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி பழம் வாங்குவேன், அம்பாள்களை வந்து வாங்குவேன். இதை பாதுகாப்பு வச்சு எங்கே போனாலும் வச்சுருப்பேன். போன வாரம் உண்மையிலே சத்தியமாக இந்த பழம் எங்களை இல்லை. ஒரு 5:30 மணிக்கு என்ன பண்ணேன், இதை கொஞ்சம் அழுவி போனதால் என்ன பண்ண தூக்கி போட்டேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா காலில் எலும்பு உடைஞ்சி தையல் போட்டுருக்கு பாருங்கள். இந்த அங்காள பரமேஸ்வரி நினைத்ததை கொடுக்கும் சக்தி படைத்தவளாக பக்தர்கள் கூறுகிறார்கள். திருமண தடை விலகவும் குழந்தை பேறு கிடைக்கவும் இந்த அம்மன் அருள் பாலிப்பதாக சொல்கிறார்கள். தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி வேண்டிக்கினேன். அதேமாதிரி அம்மா அவனுக்கு தாய் வீட்டு வருஷம் எடுக்கிறம்மா, நான் அந்த அம்மாவில் முறையிட்டேன். அதேமாதிரி கல்யாணம் ஆகிடுச்சு. இன்னும் அந்த தாய் வீட்டு வருஷம் எடுக்காத இருக்கிறேன். என் பொண்ணுக்கு அதேமாதிரி கல்யாணம் ஆகலன்னு வேண்டிக்கினேன். அதேமாதிரி தாலி பாக்கி அந்த அம்மா கொடுத்தாங்க. தாலி குண்டு எடுத்து வந்து அந்த அம்மாவுக்கு செலுத்தினேன். நம்ம உடம்புல நோய் இருந்தால் வந்து நம்ம உட்காந்துமா மந்திரிச்சு பார்த்து சுற்றி போடுவார். 40 வருஷமாக பார்க்குறேன் நான் அவரை. இன்றைக்கி நேற்று பார்க்கல. நல்ல மனசு அவர். நல்ல அந்த அம்மா நீ வந்து இப்படி வச்சுன்னுற, நீ எதனா மனசில் நினச்சிக்கின்னு போயிட்டு அந்த அம்மா வந்து பாரு, உனக்கு அது அப்பயே கிடைக்கும். உனக்கு அந்த அருள் பாத தாராளமாக கிடைக்கும் அந்த அம்மா. இந்த அம்மன் மீது இருக்கும் பக்தியின் காரணமாக இதோ இந்த பெண்மணி கோவில் வாசலிலேயே பூக்கடை அமைத்து வியாபாரம் செய்து வருவதாக சொல்லுகிறார். சின்ன வயசில் 2 பொண்ணு. அதில் வந்து பெரிய பொண்ணு வந்து ரொம்ப முடியாமல் அப்பப்போ முடியாமல் ஆயிடுவா. அப்போல்லாம் வந்து இந்த அம்மா கிட்ட தான் வந்து நிற்பேன். ஜுரம், ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, 2 வாட்டி ஆப்ரேஷன், இந்த மாதிரிலாம். அப்போது வந்து இந்த அம்மா கிட்ட தான் வந்து நிற்பேன். அம்மா எனக்கு என் குழந்தை எனக்கு உயிரோடு வேணும், என் குழந்தைய நீ காப்பாற்றி, நான் உனக்கு தொண்டு, என் உயிருக்கு நான் உனக்கு தொண்டு செய்கிறேன், என் குழந்தைய எனக்கு காப்பாற்றிக்கணும். அதே போல் என் பொண்ணை 3 நாளாக ஏஞ்சி உட்கார வச்சுருவா. அப்புறம் என் சின்ன பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு பிறந்துச்சு. என் பேத்தி பிறந்து 3 நாள் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் அந்த குழந்தை கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு. அந்த நேரத்தில் டாக்டருங்களாம் ஒரு மாதிரி கஷ்டமாக சொன்னாங்க. அப்போது அங்கேருந்து நேராக வந்தம்மா, எனக்கு ஃபஸ்ட்டு நீ பேத்தி கொடுத்த,
பேத்தியை கொடுத்து இந்த மாதிரி கஷ்டத்தில் வச்சுட்டேன், எனக்கு என் குழந்தை உயிரோடு வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். என் குழந்தைய காப்பாற்றி கொடுத்தா. மேடவாக்கத்துலேருந்து நான் இங்கேயே வந்துட்டேன். இங்கே வந்ததுனால இப்போ 8 மாதமாக அந்த கோயிலை திறந்து வச்சு காலையில் சாயந்தரம் இந்த கோயில் வாசலில் ஒரு பூ கடையும் வச்சுருக்கேன். எங்கள் பையன் 1 வருஷமாக ஆகுது காணா போய். அதனால் என்ன பிரச்சனை, வீட்டில் இருக்க என்ன பிரச்சனை எதுனா இருந்தாலும் அவர் எப்படி காணா போனாருன்னு தெரியல. வீட்டில் படுத்துகிட்டே இருந்தார். திடீர்னு அவர் 40 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் பண்ணலை. எந்த நேரம் தண்ணி அடிப்பார், அந்த வேலை தான் ஃபஸ்ட்டு செய்வார். மீதி எதனா சொன்னால் கோபம் வரும். கோச்சிட்டு இப்போ அப்பப்போ 10 நாள் எங்கன்னா போயிடுவார். திரும்ப 10 நாள் கழித்து 15 நாள் கழித்து வீட்டுக்கு வருவார். அப்போ நல்லா இருப்பார். திரும்பி அதே மாதிரி செய்வார். இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்து இப்போ கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. போன வருஷம் இந்த நாளில் போனவர் இன்னும் வரல. எங்கே போனார் என்னான்னு கேட்கறதுக்காக குமாரசாமி கிட்டே வந்தோம். அதனால் அவர் 3 மாதத்தில் வந்துடுவார். 38 வயசாகுது ஒரு பையனுக்கு. அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அதனால கேட்க வந்தோம் அவர்கிட்ட. இப்படி பலரும் குறி சொல்லும் இந்த குமாரசாமி யார்? இந்த கேள்விக்கான பதிலை அவரே சொல்கிறார். தனக்கு 10 வயதாக இருக்கும்போது தனது தந்தைக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டதாகவும் அதன் பிறகு குடும்பம் சிதறியதாகவும் கூறிய குமாரசாமி தன்னுடைய 15வது வயதில் கொத்தனார் வேலைக்கு சென்றபோது ஒரு வீட்டில் இருந்த ஏவலை தொடர்ச்சியாக எடுத்ததாகவும் அதன் பிறகு அம்பாளின் சக்தி தனக்கு இருப்பதை அந்த வீட்டின் உரிமையாளர் உணர்ந்து கூறியதாகவும் சொல்கிறார். அப்பா வந்து சிம்சனில் போர்மேனாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் கூட இருக்கிற ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து கொஞ்சம் பழக்க வழக்கங்கள்லாம் மாறி அங்கே இருக்கிற வீட்டெல்லாம் விற்றுட்டு இங்கே வந்துட்டோம், ஒன்னார்பேட்டைக்கு வந்துட்டோம். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு டிபி நோய் வந்துடுத்து. அப்படியே நோயிலேருந்து காலமாயிட்டார். அப்புறம் குடும்பம் செதறி போயிடுச்சு. சின்ன வயசுலேருந்து நான் அந்த களிமண்ணெல்லாம் எடுத்து ஒரு பொம்மையெல்லாம் செய்வேன். அம்பாள் பொம்மையெல்லாம் செய்து அப்படி பூஜை பண்ணி கும்பிட்டுட்டே இருந்தேன். எங்கள் அண்ணன் தம்பிங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டான், நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற செய்கிறன்னு எங்களை விரட்டிட்டான். ஒரு இடத்துல 15 வயசில் கொத்தனார் வேலைக்கு வாங்குவேன்னா அவன் என் ஃப்ரெண்டு. அன்னைக்கு வீராங்கோட்டை தெருவுன்னு ஒரு அந்த இடத்துல நான் போனேன். செட்டியார் வீடு, அவர் பேர் வந்து ஜெயபால் செட்டியார்னு பேர். அன்னைக்கு இந்த இடத்துல கடகால் பூஜை போடுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. நான் போயிருக்கேன். எனக்கே தன்னை மீறி தெரிஞ்சு அங்கே பள்ளம் தோண்டி அந்த படிக்கட்டெல்லாம் உடைக்கச்ச ஒரு பானை, சின்ன பானை, அதில் எலும்பு மூடி துணியெல்லாம் போட்டு கட்டி வச்சுருந்தான். அதை எடுத்து அப்புறப்படுத்திட்டேன். அந்த இடத்துல நீங்கள் வேலையே செய்ய வேணாம் சாமி, நீங்கள் ஒரு சுவாமி, வேலைக்கு நீங்கள் வரக்கூடாது. நாங்கள் போய் கேட்ட இடத்துல நானே வந்து எடுப்பேன்னாங்க. அம்பாள் தான் நீங்கள் செய்யாதீங்கன்ட்டாங்க. அந்த இடத்தில் இவர் உருவாக்கிய அம்மனின் சிலை இந்த இடத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்டதாகவும் அப்போது இங்கே ஒரு ஆலமரம் இருந்ததென்றும் சொல்கிறார். ஆரம்பத்தில் இந்த பகுதியில் ரவுடிகள் தான் உருவாக்கிய சிறிய கோவிலை ஆக்கிரமித்து கொண்டதாகவும் பிறகு அவர்களுக்கு பல தண்டனைகள் கிடைத்ததாகவும் இவர் கூறிய தகவல் மிரட்டலாக இருந்தது. அந்த மணலில் சின்ன சின்ன களிமண்ணெல்லாம் எடுத்து ஒரு அம்பாலை செய்துட்டேன். அந்த அம்பாலை செய்து அப்படியே பூஜை பண்ணிக்கினே இந்த சிலையை நீங்கள் வச்சு பூஜை பண்ணுங்க என்ன. அந்த செட்டியார் என்ன சொன்னார், எங்களுக்கு 5 பொண்ணு இந்த இடத்துல வச்சா தோஷம், வீடு வேறு கட்டின்னு இருக்கிறேன், எல்லாம் தீட்ட ஆகும், அதனால் நீங்கள் கொண்டு போயிடுங்கண்ணா. அந்த வீராங்கோட்டை தெருவிலேருந்து இது வந்து 40 வருஷத்துக்கு முன்னே ஒரு காடு, கல் பிளாட்டு, இந்த பிரிட்ஜி கட்டலை, வெட்டு குத்து கொலையெல்லாம் நடக்கும். அப்போ இங்கே ஒரு ஆலமரம், இந்த ஆலமரத்தை அடியில் டேய் குமார் இங்கே வெயிடான்னு சொல்லிட்டான் அம்பாள். இந்த பிள்ளையார் கோயில் வந்து அண்ணா அந்த பிரிட்ஜி கீழே இருந்தது. இங்கே வெயின்னவொடனே நான் வச்சுட்டு போயிட்டேன். இங்கே இருக்க ஒரு 10 ரவுடி பசங்க வந்து ஒரு கொட்டாயெல்லாம் போட்டு
அந்த சாமியை வச்சு கூழ் ஊற்றுறேன், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்ட்டு என்னை கூப்பிடாதையே செய்தானுங்க. நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டேங்கன்னு கோவத்தில் சொல்லிட்டு போயிட்டேன். அதோடு அவனுக்கு வயிற்றில் அந்த அம்பாளுக்கு வந்த பொருளெல்லாம் விற்று தூன்னா அம்பாள் பொருளெல்லாம் அவனுக்கு வயிற்றில் கட்டி வந்து எங்கள் கையில் தூக்கின்னு வந்து போட்டாங்க. காப்பாற்ற முடியாது, 7 நாள் ஆகும் சொல்லிவிட்டு அவன் செத்து போயிட்டான். இன்னொருத்தனை வெட்டி போட்டாங்க, இன்னொருத்தனை பைத்தியம் பிடிச்சி போயிடுச்சு. இப்படியே 10 பேரும் 10 வழியாக போயிட்டான். இங்கே பாலம் கட்டுவதற்காக இந்த கோவிலை அப்புறப்படுத்தும் முயற்சி நடந்தபோது கூட அது அம்மனின் சக்தியால் தடுக்கப்பட்டதென்று சொல்கிறார். இந்த கம்பெனியில் வந்து ரோலிங் மில் இருந்தது. இந்த கம்பெனியை வாங்கிட்டு வந்துட்டார். இந்த கோவிலை இந்த கோவிலை எடுத்துடு, இங்கே வைக்கக்கூடாது, இங்கே தான் நான் கேட்டு போட போகிறேன், கடை கட்ட போகிறேன்னு. பெரிய பெரிய ஒரு 10-100 பேர் சேர்த்து அணைச்சா கூட அந்த ஆலமரத்தை அரச மரத்தை அணைக்க முடியாது. அவ்வளோ கன மரம். அதில் பெரிய ராஜ நாகம் இருந்தது, அதுக்கு 2 ரெக்கை கூட இருந்தது. அப்படி எடுக்க முடியாதுன்னு எவ்வளோ பிரச்சனையெல்லாம் ஆச்சு. நான் 10 லட்சம் தரேன் இந்த கோவில், நான் எடுக்க முடியாது. அம்பாளை உட்காந்து தியானம் பண்ணேன். பூமியிலேருந்து கையை காமிச்சான். அம்பாளுக்கு கீழே கேபிள் போகுது, இந்த கோவிலை எடுன்னாங்க. எடுக்க முடியாதுன்னு நைட்டு உட்காந்து தியானம் பண்ண ஒருத்தர் பிரச்சனையாகி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் கேபிளை அறுத்து இப்படி வெளியே கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஓலைக்கொட்டாயிருந்து பக்கத்தில் இருக்கிற சேடை என்ன பண்ணார், சீட்டு போட்டு சிமெண்ட் சீட்டு போட்டு இந்த கோவிலை கட்டி கொடுத்தாரு.